மிக்சி, கிரைண்டரை அரசு இலவசமாக வழங்கியதால் தான் கஜானாவே காலியாக உள்ளதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் இதனை கூறினார். பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்தாரு. இப்ப நடக்கக்கூடிய ஆட்சிகளை பத்தியும் 10 ஆண்டுகளா எந்த வளர்ச்சிகளும் இல்லாத பத்தியும் அவர் பேசிட்டு போனாரு. அதை பத்தி உங்க கருத்து? வளர்ச்சி இல்லாத இடத்துல வளர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருப்பாரு, இருக்கிற இடத்த பாராட்டி இருப்பாரு இல்லையா? அதான் நடந்திருக்கும். அதான் பேசிட்டு போறாரு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கலாட்டி 5 வருஷம் ஆச்சு. அப்பதான் வந்து நீங்க வீடு ஒதுக்கிட்டாங்க. மாதிரி இதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? இல்லை, எந்த ஒரு முயற்சியும் வந்து வேகமாக நடக்கணும்ன்ற என்னுடைய ஆசையும், அது வேகமாக நடக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கணும். நான் ஏற்கனவே சென்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், இது வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இருக்கின்ற கட்சி தலைவர்களை கேட்பதை விட மக்களாக நீங்கள் சொன்னீங்களே ஏன் செய்யலைன்னு கேட்கின்ற காலம் வரும்போது எந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு திருநெல்வேலியில் சொன்னேன். அதை பற்றி நாங்கள் தொழிற்போக ஆரம்பிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஆரம்பிக்கல. 2 புல்டோசர் தான் நின்றுட்டு இருக்கு நாங்கள் நெருக்கிட்ட. அப்போ மக்கள் இந்த திட்டத்தை அறிவித்தவர்களை ஏன் செய்யவில்லைன்னு கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாலே எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்னுடைய கருத்து. தமிழகத்தில் மட்டும் இல்லை, தொடர்ந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் கேரளா, ஆந்திரா, தமிழகம் இந்த ஊடுருவல் வந்து எப்படியோ வந்துடுது. அது வந்து நான் யாரையும் குறை சொல்ல, பட் இன்னும் கடுமையான சட்டங்கள் தீட்டப்பட்டு அதை உடனடியாக காவல்துறை வந்து அது யார் பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு பெரும் புள்ளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தண்டனை ஒரு தடவை கொடுத்துட்டாங்கன்னா அது இதான் நின்று போயிடும். இப்போ அந்த போதைப் பொருள் கடத்தல பெரிய பெரிய முக்கிய பொறுப்பில் உள்ளவங்க சில பேர் பெரிய புள்ளிகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி இருந்தாங்கன்னா அதை வந்து வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிவித்து விட்டால் அது சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3 ஆண்டு காலத்தில் வந்து இப்போ வந்து கடன் வந்து அதிகமாயிடுச்சு. 6 லட்சம் கோடி இருந்தது. இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8.33 லட்சம் கோடியாக உயர்ந்து விட்டது. அது உண்மையிலே இந்த போக்கு பார்க்கும்போது பயமாக இருக்குது. எப்படி இதை வந்து மறுபடியும் இதை வந்து அவாதை கொண்டு ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி நிவர்த்தி செய்ய போகிறார்கள், இந்த கடனை எப்படி அடைக்கப் போகிறார்கள், அதுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து இலவசத்தை கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அந்த இலவசத்தை தடுப்பறுத்த ஒரு முயற்சியாக எடுத்துக்கொண்டு மக்களை இலவசம் வேண்டான்னு சொல்கிற உரிமை, அதாவது எக்ஸப்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், இதை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேன், இதெல்லாம் நிறுத்துறது பெட்டர். கஜானாவே காலியாயிருக்கு. இதுக்கு மேலே என்ன ஃப்ரீபீஸை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, இலவசத்தை பற்றி பேசுறீங்க. மக்களே வேண்டான்னு சொல்கிற காலம் வந்தால்தான் இந்த கடன் சுமையிலிருந்து நான் மீள முடியும். கண்டிப்பாக இல்லை தான், அது எந்த மாற்றுக்கிறது. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், இதை தவிர இலவசங்கள் கொடுக்கக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.